ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு குட்டி மீல் ப்ரெப் வீடியோ பார்த்துடலாங்களா? சீரக பொடி, வறுத்த வேர்க்கடலை, தயிர், அதுக்கப்புறமா ஓட்ஸ் பவுடர் இதெல்லாமே தீர்ந்து போயிருந்தது. அதை தான் ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். சீரக பொடிக்கு சீரகம் 1 கப் அளவுக்கு எடுத்து நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும். ரொம்ப கருக விடக்கூடாது. குட்டி பையன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டானான்னு கேட்டிருந்தீங்க. இங்கே பாருங்கள், எல்லா வேலையும் செய்வார். அவனையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டே சைட் பை சைடு வேலையும் பார்த்துக்க வேண்டியது தான். தயிருக்கு நான் ஹோல் மில்க் தான் யூஸ் பண்ணுறேன். பொங்கி வந்ததுக்கப்புறமா தான் ஆஃப் பண்ணணும். இந்த பாத்திரத்தில் சூடு நல்லா ரீட்டைன் ஆகும் அப்படிங்கிறனால கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டிடுறேன். நிப்பாட்டினதுக்கப்புறமா அது பொங்கி வந்துடும். ஓட்ஸை கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரைக்கும் வறுத்தா போதும், ரொம்பலாம் வறுக்க வேண்டாம். ஓட்ஸ் பவுடர் நிறைய ரெசிபீஸ்க்கு நான் யூஸ் பண்ணுவேங்க. பேன் கேக்ஸு, கட்லெட், அதுக்கப்புறம் எழிலோட பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நான் ஓட்ஸ் பவுடர் யூஸ் பண்ணுவேன். இனி எல்லாமே ஸ்டோர் பண்ணிடலாம். பால் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி பழைய தயிர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நான் வெளியில் கவுண்டர் டாப்லேயே வச்சுருவேன். எனக்கு நல்லா உறைஞ்சி வந்துடும். அடுத்த நாள் இந்த பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருவேன்.